வாரணாசியில் சிக்கியுள்ள மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்களை விமானம் மூலம் அழைத்து வர தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாரணாசியில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் தென்னிந்தியா சார்பில் பங்கேற்ற தமிழக வீரர்கள் கங்கா காவிரி விரைவு ரயிலில் முன்பதிவு செய்த போதிலும் கூட்ட நெரிசலால் ஏற முடியாத நிலை ஏற்பட்டது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. வாரணாசியில் ரயில்களில் கூட்ட நெரிசலால் தமிழகம் திரும்ப முடியாமல் தவிக்கும் மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்களை விமானம் மூலம் அழைத்து வருவதற்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. வாரணாசியில் கடந்த ஒரு வார காலமாகவே பக்தர்களின் கூட்ட நெரிசலானது அதிகமாகவே காணப்பட்டு வருகிறது. மேலும் ரயில்களில் அனைத்து பெட்டிகளிலும் பொதுமக்கள் பயணம் செய்வதை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில வாரணாசியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் போட்டியில் தென்னிந்திய அணி சார்பாக தமிழகத்திலிருந்து 6 வீரர்கள் மற்றும் ஒரு அணி மேலாளர் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில இன்று நள்ளிரவு 1 மணி அளவில் கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ் மூலம் சென்னை வருவதற்கு அவர்கள் ரயிலில் முன்பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில கடும் கூட்ட நெரிசல் காரணமாக விளையாட்டு உபகரணங்களுடன் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் ரயிலில் ஏற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அதன் காரணமாகவே அவர்கள் அங்கேயே தங்கி இருப்பதாகவும் ஒரு தகவலானது வெளியிடப்பட்டது. மேலும் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களை தங்களை சென்னைக்கு அழைத்து வர கோரி தமிழ்நாடு அரசிடம் கோரிக்கையும் வைக்கப்பட்டிருந்த நிலையில அந்த கோரிக்கை தற்போது ஏற்கப்பட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தரப்புல அவர்களை விமானம் மூலம் சென்னைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுத்துள்ளதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளி வீரர்களுடைய முகவரிகளை தமிழ்நாடு அரசு சார்பில் கேட்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அவர்கள் முகவரிகள் முழுவதுமாக கேட்டு பெறப்பட்டு அவர்களை விமானம் மூலம் அழைத்து வருவதற்கான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு தற்போது எடுத்திருக்கிறது. கூட்ட நெரிசல் காரணமாக அங்கேயே சிக்கி தவித்திருக்கக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களை தமிழ்நாடு அரசு தற்பொழுது அழைத்து வருவதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளதை நம்ம பார்த்துட்டோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.